பொதுவாகவே நல்ல வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் அமைத்திருக்கிற வலுவான கூட்டணி மக்கள் மத்தியில் நம்பிக்கை உண்டாக்கியிருக்கிறது. இது வெற்றி கூட்டணி. கடந்த முறை எங்களது அணி கிடைத்த வாக்குகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வாக்குகள், ஒன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்குகள், மற்றொன்று திராவிட முன்னேற்றக் கழகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அகில இந்திய அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்குகள். இந்த நிலைமை தான் அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குகள். ஒன்று அதிமுகவுக்கு ஆதரவான, இரட்டை இலைக்கு ஆதரவான வாக்குகள், எம்ஜிஆருக்கு ஆதரவான வாக்குகள், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவான வாக்குகள், நரேந்திர மோடிக்கு ஆதரவான வாக்குகள் இப்போது சேர்ந்திருக்கிறது. அதனால் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைத்தேர்தலில் அந்த நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களுக்குள்ள ஒரு சிறிய பிரச்சனை இருந்து அதன் காரணத்தினால நடைபெற்ற ஒரு தேர்தலில் கிடைத்த வாக்குகளை மாத்திரம் வைத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களை எடை போட முடியாது. வேலைவாய்ப்பு என்பது ஒவ்வொரு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வேலைவாய்ப்பு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. நாங்கள் கழிவறை கட்டுவதற்காக இத்தனை கோடி ரூபாய் தந்தோம் என்றால் எந்த தனி மனிதனும் கட்ட முடியாது. அந்த கட்டுமான பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. வீடு கட்டுவதற்கு நாங்கள் இத்தனை கோடி பணம் தந்திருக்கிறோம் என்று புள்ளி வரும் சொன்னால் வீடு கட்டுவதற்கு இத்தனை பணம் செலவாகி இருக்கிறது. முத்ரா திட்டத்தில் மாத்திரமே எங்களோடு இணைந்திருக்கிற கோடிக்கணக்கான மகளிர், அந்த மகளிர் அவர்கள் ஒவ்வொருவரும் 4 பேர் 5 பேர் அவர்களுக்காக 20-25 பேர் வரையில் வேலைவாய்ப்பு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் அதிகமாக கூட்டி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பெருத்தளவுக்கு வேலைவாய்ப்புகள் வந்திருக்கின்றன. ஓராண்டுக்கு முன்பாக இருந்த நிலைமை நினைத்து பாருங்கள். அன்றாடம் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே போயிற்று. நான் உண்மையிலே சொல்ல வேண்டுமானால் தேர்தல் நேரத்திலும் இதே நிலைமை இருக்குமானால் மிகுந்த கஷ்டம் என்று நினைத்தேன். ஆனால் உலக நாடுகள் எல்லாம் சுற்றி வருகிறார் என்று குற்றஞ்சாட்டி இருக்கிறார்களே, இந்த சுற்றி வந்ததன் விளைவு பல்வேறு நாடுகளோடு தொடர்பு கொண்டு ஈரானோடு எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அமெரிக்காவே எச்சரிக்கை விட்டிருந்த போதும் கூட தொடர்பு கொண்டு ரூபாய் கணக்கில் நாம் அங்கிருந்து எண்ணெயை வாங்கி, அதே போல் பல்வேறு நாடுகளிலிருந்து நாம் எண்ணெயை நேரடியாக இங்கு விலைக்கு வாங்கின காரணத்தால் அதனுடைய விலை இப்போ மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே போல் மாற்று சக்தியை கூட நாம் சிந்தித்து வருகின்றோம். எத்தனால் பயன்பாட்டுக்காக முக்கியத்துவம் தருகின்றோம். இது பல்வேறு வகையில் முயற்சித்து நாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான பூர்வாங்க பணிகளுக்காக இவ்வளவு, கட்டுமான பணிகளுக்காக இவ்வளவு என்றெல்லாம் பல்வேறு காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, அதற்கு எத்தனை பணம் தேவை என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது. எடுத்தெடுப்பில் இத்தனை கோடி ரூபாய் செலவாகும் என்று கருதி அத்தனையும் வழிச்சு கொடுக்கறதில்லை. காரணம், தேசிய என்கின்ற ஒரு அரசாங்கத்திற்கு நேரடியான நிலப்பரப்பு இல்லை. அந்த வகையில் இந்த மாநிலங்களும் மத்திய அரசாங்கம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று எல்லா மாகாணத்துக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாட்டை சொன்னார்கள். எந்த ஒரு மாநிலத்தில் எவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை பொறுத்த சமமாகத்தான் கருதி அவர் ஆட்சி நடத்தி வருகிறார். தேர்தல் என்று வரும்பொழுது தேர்தல் உணர்வுகள் மேலே வருகின்றன, கட்சி உணர்வு மேலே வருகிறது. அந்த வகையில் இது நரேந்திர மோடி அவர்களது ஆட்சி என்பது உண்மையான ஒரு சமஷ்டி முறை ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களில் கட்சி ரீதியாக கூட்டணி அமைக்கின்றோம். கூட்டணி அமைப்பதற்கும் ஆட்சியில் இருப்பதற்கும் தொடர்பில்லை. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் அகில இந்திய அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். இது அரசியல், கட்சி ரீதியான அரசியல்.
ஆட்சிக்கும் இந்த கட்சிக்கும் வேறுபாடு நிச்சயமாக இருக்கிறது. நாற்பது தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிடுகிறது. 5 தொகுதிகளில் மாத்திரம்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறோம். காரணம் 40 தொகுதியிலையும் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி வைத்திருப்பது என்பது நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த 40 இடத்திலையும் ஏதாவது ஒரு வகையில் கூட்டணி அமைந்து 40லையும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் முக்கியமே ஒழிய இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை இடங்கள், மற்ற கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்கின்ற கணக்கு முக்கியம் அல்ல. 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று சென்று நாங்கள் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறோம் என்று குரல் எழுப்பினால் அது எவ்வளோ பெரிய பலம். அது நாங்கள் அதில் தான் கவனம் செலுத்துகின்றோம். அது போன்று எண்ணுபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அல்ல. உண்மையிலேயே இந்த 5 தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடக்கூடிய நாகர்கோவில் தொகுதி, கன்னியாகுமரி தொகுதி, அது ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காகத்தான் கேட்டது. மற்ற தொகுதிகள்லாம் எங்களுக்கு என்று சில தொகுதிகள் கிடைத்த பிறகு அந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதை பரிசீலித்து தான் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். ராமநாதபுரம் தொகுதி எங்களுக்கு கடைசியாக கிடைத்த தொகுதி. அதனால் பல பேர் புதிதாக கட்சிக்கு வந்தவர்களில் திறமையானவர் நம்முடைய நாகேந்திரன் அவர்கள், அவருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு தந்திருக்கின்றோம். இப்போ நாகேந்திரன் என்று பார்த்தா உங்கள் கணக்கில் கட்சிக்கு புதியவர் தான், ஆனாலும் அவருடைய பின் அனுபவம் என்ன என்பதெல்லாம் பார்த்து தானே தந்திருக்கிறோம். நாங்கள் தனித்து நின்றபோது 2.5 இருந்தால் கடந்த முறை 5% வாக்குகள் பெற்றோம். என்னை பொறுத்தவரையில் இப்போது ஒரு 10% வரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு இருக்கிறது. இப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தங்க நாற்கர சாலைகள் நாங்கள் அமைத்தோம் என்றால் இப்போ அனுபவித்து வருகிறோம் என்பதால் சொன்னால் புரியும். எந்த இடத்துல இந்துக்கள் மாத்திரம்தான் பயணம் செய்ய வேண்டும் என்று அங்கே எங்கேயுமே போர்டு இல்லையே. நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் பொதுவான திட்டங்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தனக்கு நலன் கிடைக்கக்கூடிய திட்டங்களை தருகிற ஒரு அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டியதானே. இதில் மத சார்பு என்பது எங்கு வருகிறது? ஆனால் எதிரணியை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட ரீதியில் தங்களை மதசார்பற்ற கூட்டணி என்பதாக அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு கால் அவர்களுடைய கூட்டணியில் 2 கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே அங்கம் வைக்க முடியும் என்பதாக இருக்கிறார்கள். அதனால் எங்கே தன்னுடைய அணியை பார்த்து வகுப்பாத கூட்டணி என்று சொல்லிவிடுவார்களோ என்று அச்சப்பட்டு நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி என்று தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறாள் என்று நான் கருதுகின்றேன். ஒரு இந்து திருமணத்திற்கு ஒரு இஸ்லாமியருடைய திருமண விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் இந்து திருமணத்தில் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் கிண்டலாக கேலியாக பேசியிருக்கிறார். திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் கிருஷ்ணனை குறித்து மிக அவதூறாக பேசியிருக்கிறார். இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில் நிச்சயமாக மனதை பாதிக்கிற அம்சங்கள். ஆனால் இவர்களுக்கு ஒன்றை மாத்திரம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். 1967 அல்ல இப்போது நடப்பது. காலங்கள் மாறி இருக்கின்றன. இது போன்ற சம்பவங்கள் பேச்சுக்களால் இந்துக்கள் ஆர்த்தெழுந்து அவர்கள் ஜனநாயக ரீதியாக தங்களுடைய உணர்வை எந்த இடத்தில் காட்ட வேண்டுமோ நிச்சயமாக காட்டுவார்கள், சந்தேகமே இல்லை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்த செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.